நாங்க ரெடி பண்ண கடலை உருண்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைய வந்து வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாரி பொன்னிறமா. சைடில் வந்து அரிசிய வந்து இந்த மாரி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. அத எங்க மாமியார் வந்து நல்லா பொடச்சிட்டாங்க. ஸோ அதில தூசிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இது பண்ணிடுறதுக்காக. அதுக்கப்புறம் அத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதும் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி வந்து இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெல்லம் உடச்சி எடுத்துக்கோங்க. உடைக்கிற சாக்கில் எங்கள் நாத்தனார் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்க்கடலையை வந்து தோல் உரித்து நல்லா எடுத்துக்கணும். அது தோலே இருக்கக்கூடாது கடலை உருண்டையில். அதுக்கப்புறம் புடச்சிட்டாங்க. அது தோலே இல்லாமல் நம்ம அது புடைக்கும் போது எல்லா தோலும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு அந்த வெல்லத்தை உடைச்சதை வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது அடிப்பிடிச்சிரும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக வந்து அதை கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்குன்னு எங்கள் மாமியார் ஒரு கட்டை வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் இது பண்ணுறாங்க. இது வந்து கம்பி பதத்தில் வரணும். அதை வந்து தண்ணியில் விட்டு பார்த்து ஃபிங்கர் வச்சு கையை வச்சு விரலை வச்சு பார்க்குறாங்க. அது நல்ல கம்பி பதத்துக்கு வந்ததுன்னு அதை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த வெல்லம் சூடாக இருக்கும் போதே அந்த கடலைப்பருப்பை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருந்தால் தான் அது வந்து ஒட்டும். நெக்ஸ்ட்டு அதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து. என் பையன் கூட அந்த பால் மாதிரி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்கு வந்து குட்டியாக ஒரு உருண்டை கொஞ்சம் சூடு இது ஆக்சுவலாக இது வந்து சூடாக பிடிக்கணும். அப்போ தான் அந்த பால் எதுக்கு வரும். அந்த அரிசி எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அது பால் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். இப்போ கடலை உருண்டை ரெடி.